30 நாள் வீடியோ போட்ட கொழுப்புன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 31. அதாவது 30 நாளும் நம்ம காலைல கரெக்டாக 6 மணிக்கு அலாம் வச்சு எழுந்திருக்கோம். இன்னைக்கு அலாம் வைக்காமே எழுந்திருவோம் அப்படின்ட்டு அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கினேன். ஆனால் காலையில் நான் எந்திரிச்ச டைம் பார்த்தீங்கன்னா 10:30. சரி, நம்ம பாடிக்கு ரெஸ்ட் வேணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே ரெஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை செடியெல்லாம் பார்த்தேன். நம்ம ரோஜா செடி இப்போ தான் ஃபஸ்ட்டு மொக்கு வச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அம்மா வீட்டில் இருக்க செடிகள் பார்த்தீங்கன்னா பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எதுவுமே வந்து விதை வாங்கி போட்டு வளர்த்ததே கிடையாது. அம்மா இந்த வெண்டிக்காய் கத்திரிக்காய் அவரைக்கு அது மாதிரிலாம் கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விதையை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த கொஞ்சம் நம்ம பூச்சி வச்சிருச்சு புழு வச்சிருச்சுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் அழுகி போச்சுன்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருவாங்க. அது 10-15 செடி வந்துடும். அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து தனித்தனியா வச்சிருவாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்க பப்பாளி மரம் எல்லாமே அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு வளர்ந்த செடிகள் தான். அதுக்கப்புறம் என்ன ரெஸ்டா இருந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். செம பசிச்சுது. சரின்னு சொல்லி ஒரு இளநீ வாங்கி குடிச்சாச்சு. பொள்ளாச்சி இளநின்னு சொல்கிறீங்க, பொள்ளாச்சி பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கத்துலேயே. ஆனால் பொள்ளாச்சி இளநீ இங்கே கோயம்புத்தூரில் 60 ரூபா, சென்னையில் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படின்னு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் ஜிம்மில் போய் எப்பவும் போல் ஒர்க் அவுட் தான். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம். மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். இப்போல்லாம் நான் கோவமாக ஏதாவது திட்டினேன்னா உடனே நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த சிவா ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கே கொஞ்சம் கொடுமையாக தான் போய் டிபார்ட்மெண்ட் பற்றி அப்புறமா பேசலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்புனதுக்கப்புறம் இந்த பாட்டி கடையில் தான் இட்லி வேணும்னு சொல்லி இட்லி வாங்கி சாப்பிட்டு தான் வருவேன். வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் எப்பயும் போல குக்கும்பரை சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்றேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.